ஹலோ உறவுகளே, மதுரை முல்லை நர்சரியின் அன்பு வணக்கம். மாடி தோட்டத்தில் காய் வளர்க்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேயே இருக்க ஒரு 4 பொருள் தான். இதை வச்சு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பூச்சி கூட வராமல் விரட்டலாங்க. இப்போ வாங்க அது என்னென்ன பொருள் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 வந்து நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேங்க. இது 6 செடிக்கு தேவையான அளவு. நீங்கள் ஒரு செடிக்கு தேவையான அளவுனா ஒரு 3 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டால் போதுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. அப்போ தான் நம்ம தெளிக்கையில் இலைகளுக்கெலாம் போய் தூருக்கெலாம் நல்லா போச்சுன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணும் தூரு. அதனால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா அந்த தண்ணியிலே வாஷ் பண்ணிடுங்க. நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அந்த மஞ்சள் வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு நம்ம மூடி வைக்கணுங்க. மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். லேசாக அந்த ஸ்மெல் இருக்கும். அப்போ தான் நம்ம செடியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இதை வந்து ஆர்கானிக்காக தெளிக்கிறதுனால நம்ம கையிலே தெளிக்கலாம். அது கெமிக்கல் எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ரே பண்ணலை, அப்படியே தான் தெளிக்க போகிறேன். அதனால் நான் கையிலே தெளிக்கிறேன். நீங்கள் மக்கு இருந்தால் மக்கில் கூட எடுத்து தெளிச்சிக்கலாம். இப்போ வாங்க எப்படி தெளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய புழுக்கள் வந்து வெட்டி இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடிக்கு முதல்ல தெளிச்சிக்கலாம். நல்லா அந்த இலைகள்லாம் எங்கெங்கே இருக்குதோ அந்த இலைகள்லாம் நல்லா தண்ணி வந்து உள்ளே போகிற வரைக்கும் தெளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக வேருக்கு அடியிலையும் தெளிச்சு விட்ருங்க. அந்த மண்ணுலேயும் தெளிச்சு விட்ருங்க. அப்போ தான் அங்கே இருக்க பூச்சி இருந்தாலும் செத்து போயிடும். இது பாருங்கள், வெண்டைக்காய் செடி, சிவப்பு வெண்டைக்காயில் ஒரு பூச்சி இருக்குது. அந்த புழுக்களுமே பார்த்திங்கன்னா இந்த செடியை விட்டுட்டு அடுத்த செடிக்கு தாவிரும் நம்ம மருந்தடிக்கும் போது. அப்போது இந்த பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க செடிகளும் சேர்த்து தெளிக்கணும். இந்த செடிக்கு அடிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க புழுகள் போய் பக்கத்தில் இருக்க செடியில் போய் ஒட்டி அங்கே இருக்க இலைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் தெளிக்கும் போது அங்கே பக்கத்தில் எந்தெந்த செடிகள்லாம் இருக்கோ அந்த செடிகளுக்கும் சேர்த்தே தெளிச்சிருங்க. ஒரு செடிக்கு மட்டும் தெளிச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா அடுத்த செடியில் போய் அந்த புழு உட்காந்து அந்த இலையை சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த செடி நல்லாயிருக்கும், நீங்கள் அடுத்த செடி வந்து இலையை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லா செடிகளையுமே தெளிக்க விட்டுருங்க. நான் பாருங்கள், அந்த கத்திரிக்காயில் தான் இருந்தது. நான் எல்லாத்துலேயுமே பக்கத்தில் இருக்க செடிகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிக்குமே நான் தெளித்து விட்டுறேன். இப்படி தெளிக்கும்போது நம்ம பூச்சிகள் வந்து அடுத்த செடிகளை போய் ஒட்டுனாலுமே இலைகள்லாம் சாப்பிடாதுங்க. செடிகளுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பூக்களுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் காய்கள் காய்க்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக காய்க்கும். இங்கே பாருங்கள், இது என்னோடய பச்சை மிளகாய் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இது காந்தாரி மிளகாய், இது பெல் பெப்பர் இப்போ தான் வச்சுருக்கேன். 2 பெல் பெப்பர் பச்சை மிளகாய் இருக்குது. இது காஸ்மாஸ் பிளான்ட்டு. காஸ்மாஸ் பிளான்ட் வந்து மல்டி பெட்டலுங்க. மல்டி பெட்டலில் பியூர் எல்லோ. இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எந்த பூச்சி ஒரு தாக்குதலுமே இருக்காது என்னோடய மாடி தோட்டத்தில். அதே மாதிரி நான் நிறைய கரைசல் போட்டிருக்கேன். ரோஜா செடிகள் பூக்கிறதுக்கான கரைசலுமே நிறையா போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் உள்ளே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொன்று சிங்கிள் பெட்டல் காஸ்மாஸும் இருக்குது. இந்த பிளான்ஸோட சீட்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரோஜா பூ வந்து கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கான வீடியோவும் நான் நம்ம சேனலுக்குள்ளே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அந்த கரைசலை பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது வந்து செவ்வந்தி செடி பாருங்கள், வெறும் மொட்டுக்களோடு இருக்குது. இது மாடியில் வளர்க்கக்கூடிய ஒரு செவ்வந்தி. கொய்யா மரமே நான் தொட்டியில் வச்சு வளர்த்துட்ருக்கேன். நிறைய காய்களும் பிஞ்சுகளும் பூக்களுமா இருக்குது. இது ஒரு டப்பில் வச்சு தான் வளர்த்துட்ருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 50 மொட்டு பூக்களோடு இருக்குது. காய்களுமே ஒரு 15 காய்கிட்ட இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் வளர்க்குற கொய்யா மரமும் வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா விதமான பழக்கர கண்டுகளுமே கிடைக்குங்க. பூச்செடிகளும் கிடைக்கும், மூலிகை செடிகளும் கிடைக்கும். நான் டிப்ஸ் மட்டும் போடலைங்க, பிளான்ஸுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. செரி டொமேட்டோ பார்த்தீங்கன்னா 3 கலர் செரி டொமேட்டோ போட்டிருக்கேன். ஒன்று எல்லோ, ரெட்டு, ஒயிட் 3 கலரில் போட்டிருக்கேன். 3 கலருமே நல்லா பூக்கள் விட்டு நல்லா தலதலன்னு வந்துட்டுருக்குங்க. அவரைக்காயுமே நல்லா பூச்சி அடிக்காமல் நல்லா வந்துருச்சு. நம்ம ரோஸ் செடிகளுமே பாருங்கள், எல்லா ரோஸ் செடிகளுமே பூவோடு இருக்குது தலதலன்னு. நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.